First problem நம்ம பார்க்க போறோம். That is two sum. Two sum ஓட கொஷின் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு நம்ஸ்ன்ற ஒரு அரேவை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டார்கெட்ன்ற ஒரு இன்டிஜரை கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேல ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா நம்மளுக்கு டார்கெட் வேல்யூ வரும். இந்த கேஸ்ல வந்து 2 + 7 ஆட் பண்ணா நமக்கு 9ன்ற ஒரு வேல்யூ வந்துடும். கரெக்டா? அப்பனா 2 + 7 ஆட் பண்ணா 9. அப்ப அதோட இண்டெக்ஸ் என்ன? இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. நமக்கு எப்பே தெரியும். அப்பனா 2 ஓட இண்டெக்ஸ் 0 அண்ட் 7 இண்டெக்ஸ் 1. அப்ப 0,1ன்றத அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஓகே. இதுதான் வந்து இந்த ஒரு இந்த ஒரு எக்ஸாம்பிளோட ஆன்சர். இதே மாதிரி எல்லா இதுக்கும் நம்மளால ஒரு சொல்யூஷன் எழுத முடிஞ்சா இந்த ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நார்மலான இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த ஒரு லைன் பார்ப்போம். யூ மே பி அசியூம் தட் ஈச் இன்புட் வில் ஹேவ் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன். அதாவது அவங்க கொடுத்திருக்க அரே இருக்கா, அந்த அரே வந்து எப்படி இருந்தாலும் அரே அண்ட் டார்கெட் இது எப்படி இருந்தாலும் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் கண்டிப்பா வந்துடும். ஒரு சொல்யூஷன் வராம எதுவுமே இருக்காது சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. யூ மே பி நாட் யூஸ் த சேம் எலிமெண்ட் ட்வைஸ். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 வாட்டி ஒரே எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ என்கிட்ட வந்து 2 அண்ட் 3ன்ற ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட டார்கெட் சம் 4. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதில் இருக்கிறதுல இப்போ நான் வந்து 2, ஓகேவா? 2 + 2 என்னது? 4 ஆயிடும். கரெக்டா? 2 + 2 4. கரெக்ட். பட் நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து 2 எலிமெண்ட்டை நம்ம ஒரே வாட்டி யூஸ் பண்ணிருப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சேம் எலிமெண்ட்டை 2 வாட்டி யூஸ் பண்ணணும். அப்போ இந்த கண்டிஷன் தப்பு. ஓகேவா? நம்ம ஒன்ஸ் ஒரு எலிமெண்ட்டை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும். இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த கொஸ்டினோட ப்ரூட் ஃபோர்ஸ் வச்சு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு அரே இருக்கு. நான் ஒரு அரே போட்டுக்கிறேன். 2 3 4 அப்படின்ற ஒரு அரேவை போட்டாச்சு. இப்போ அந்த அரேல நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் என்ன இருக்குன்னா 7. டார்கெட் சம் வந்து 7. இப்போ நார்மல் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் வச்சு ஆரம்பிக்கணும்னா ஆல் பாசிபிலிட்டி, உங்களோட எல்லா பாசிபிலிட்டி செக் பண்ணி அதில் நம்மளுக்கு இந்த 7 வருதா இல்லையா. எல்லா பாசிபிலிட்டியும் எப்படி 2 கூட முதல்ல நான் 2 வச்சுக்கிறேன். 2 வந்து ஸ்டாண்டர்டா வச்சு இப்போ நான் 3 அண்ட் 4 ஆட் பண்றேன். அதாவது 2 + 3 5 வருமா. நெக்ஸ்ட் 2 + 4 வந்து 6 வரும். கரெக்ட். இப்போ நம்ம இது ரெண்டு போட்டாச்சா. நெக்ஸ்ட் இதுல 7 வந்துச்சா, வரல. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாயிண்டர் மூவ் பண்ணணும். அதாவது 3க்கு நான் மூவ் பண்றேன். 3 வச்சு பாசிபிலிட்டி வச்சு 3யும் 4யும் ஆட் பண்றேன். 3யும் 4 ஆட் பண்ணா 7. எஸ் வந்துடுச்சா ஆன்சர். அப்போ 7ஓட 7 மேட்ச் ஆயிடுச்சு டார்கெட்டோட. அப்போ இதோட ஆன்சர் வந்து 0 1 2ன்றதா இண்டெக்ஸ். அப்பனா இதோட ஆன்சர் 1,2. கரெக்ட். இதோட தான் நம்மளோட ஆன்சர். இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். அதாவது ஐட்ரேஷன் முதல்ல ஐங்க வச்சுக்கிட்டு ஜே வந்து கான்ஸ்டன்ட் இன்க்ரிமெண்ட் பண்றோம் எல்லா பாசிபிலிட்டியும். அப்போ நம்மளுக்கு 7 டார்கெட் சம் கிடைக்குதான்னு பார்க்குறோம். கிடைக்கலன்னா திருப்பி நம்ம ஐயை மூவ் பண்றோம். திருப்பியும் ஜேவை வந்து அடுத்த பாயிண்ட்ல வச்சு நம்ம மூவ் பண்றோம். அது 4ல வச்சு திருப்பி மூவ் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடைக்குதா? எஸ் கிடைக்குது. அப்போ நம்ம இந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்றோம். என்னன்னு 1,2. ஓகே. இப்போ கோடிங் பார்ட் போயிடலாம். இதோட வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சோட time complexity O of n square. This is not optimal solution. அதை நான் சொல்லிக்கிறேன். இது ஆப்டிமல் சொல்யூஷன் கிடையாது. பட் பேசிக்கா உங்களுக்கு இப்போதைக்கு இது புரியும். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல இதோட ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோடிங் பார்ட்டுக்கு போயிடலாம். கோடிங் பார்ட்டுக்கு வந்தாச்சு. பேசிக்கா நம்ம கூட சொல்லி போட்டுருப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன், ஃபார் நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ் பைத்தான். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்ச் போடுறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த லூப் அந்த ஐயோட பாயிண்டரை இது பண்ணுறோம். லென்த் ஆஃப் நம். இப்போ இந்த ஐ பாயிண்டர் எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஐ ஓகே. ஐ பாயிண்டர் ஸ்டார்ட் அட் 0. கரெக்ட். அண்டு ஜே, இப்போ ஜே போடலாம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச்
of length nums ல 0 இருக்கிறதுனால நம்ம 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம். எஸ் நமக்கு ஆப்ஷன் தெரியும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஐயோட பாயிண்ட் 2ல இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜே கரெக்டா. ஜே வந்து 7ல இருந்து 15 வரைக்கும் போகும் கரெக்டா. அப்போ ஐயோட வேல்யூ நம்ம 0ல வச்சுட்டோம். இப்ப இதோட பாயிண்ட் இப்போ எங்க இருக்கணும்? J pointer starts at I plus 1. That means ஐயோட வேல்யூ இப்போ 0ன்றனால 1 ஷார்ட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து நான் ஐயோட பாயிண்டர் இங்க ஸ்டார்ட் பண்ணி லென்த் வந்து நம்ஸ் டு ரேஞ்ச் அதுக்குள்ள பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இஃப் கண்டிஷன் என்ன கண்டிஷன்? நம்ஸ்ன்றது அதாவது இண்டெக்ஸ் ஆட் பண்ணும் பிளஸ் நம்ஸ் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுத்த அந்த டார்கெட் வேல்யூ ஈக்குவலா கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு அரே ரிசல்ட்ன்ற ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அரேல வந்து அப்பண்ட் பண்ண போறோம் இந்த ரெண்டு வேல்யூ. அப்பண்ட் ஆஃப் ஐ ரிசல்ட் டாட் அப்பண்ட் டாட் ஜே. இப்போ நம்ம அந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சா, அதாவது 2 7 ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 9 வருது. அப்போ 2 ஐயோட இண்டெக்ஸ் வந்து 0, 7 இண்டெக்ஸ் வந்து ஐயோட இண்டெக்ஸ் வந்து 0, 7ஓட இண்டெக்ஸ் ஜேல இருக்கும். அப்போ அதோட வேல்யூ 1 கரெக்ட். இப்போ நம்ம ஒரு எதுவுமே இல்லைன்னா சும்மா ரிட்டர்ன் சம்திங் நல் போட்டுப்போம். மோஸ்ட்லி அது வேலை செய்யாது. ரிட்டர்ன் ரிசல்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணிடுவோம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். Okay, now you can understand, I hope.